ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா எந்த படமுமே பெருசாக போகிறதில்ல. ஒரு 4 நாள் 3 நாள் தான் அந்த கலெக்ஷன் எடுக்கணும். அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பராசக்தியை கொண்டு வந்து பராசக்தி இந்த ஜனநாயகன் வருது. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இது வரைக்கும் வந்துட்டாங்க. இப்போ ஜனநாயகன் படம் வந்து விஜயினுடைய கடைசி படம். அவர் முழுக்க முழுக்க அவருடைய அரசியலை இந்த படத்தில் சொல்லியிருக்கிறார். இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு மெகா ஹிட் படமாக ஆக்கணுங்கிற கட்டாயம். ஏன்னா அவர் பேசின அரசியல் படத்தில் வச்சு அந்த படம் ஓடணும்னு வச்சுங்க, தேர்தலுக்கு முன்னாடி அது பெரிய செட்பேக் ஆயிடும். சரி, ஓகே. அப்போ என்ன நினைப்பாங்க, நீங்கள் பேசின அரசியலை சினிமாலே பார்க்கல, உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்ற மாதிரி வந்துடும். இந்த படம் பேசிக்காக ஒரு தெலுங்கு படம். தெலுங்கு படத்தை பொறுத்த வரைக்கும் அதில் பாலையா நடித்த படம், பகவந்த் கேசரி படம். இவர் வந்து ஒரு பழங்குடியின சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிறாரு. அப்புறம் ஒரு பெண்ணுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கார்டியனாக இருக்கிறாரு. அப்புறம் அரசியல் ஆசை வருதுங்கிற மாதிரி இவங்க தமிழில் மாற்றிருக்கிறாங்க. 3 மணி நேரம் படம், 3 மணி நேரம் 3 நிமிஷம் படம் ஃபைனல் ஆயிடுச்சு. 8ஆம் தேதியே வந்து யூஎஸ்லாம் ரிலீஸ் ஆகுது படம். அதெல்லாம் டிக்கெட் ஓப்பனே ஆயிடுச்சு யூஎஸில். அப்படிங்கும் போது இவ்வளோ லென்த்தியான படம் 3 மணி நேரம் தியேட்டரில் உட்காருவாங்களா ஆடியன்ஸு?